Hi friends, welcome to Healthy Food. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸி தான் பண்ணுறது. இதுக்கு வந்து நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா மைதா மாவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாவு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு இல்லை மைதா மாவு 1 கப், சிகப்பு மிளகாய் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ உப்பு சேர்த்துவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரை நீங்கள் சேர்த்துக்கலாம். சீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக நீங்கள் சேர்த்துனீங்கனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் பட்டர் சேர்த்துனீங்கன்னா தான் அந்த பொறுன்னு வரும். அதுக்காக தான் பட்டர் சேர்த்துறோம். இதை வந்து நல்ல இந்த பட்டர் வந்து மாவுடைய எல்லா ஓரங்களையும் படுற மாதிரி நல்லா கலக்கி நல்ல இந்த மாதிரி பிசைஞ்சிருங்க. இப்போது தண்ணி விட்டுட்டு பூரி மாவு பிசைகிற பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அவ்வளோதான். இப்போ மாவு தயாராகிடுச்சு. இதை மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து வரமாவு தூவி விட்டுட்டு இதை வந்து உருட்டி எடுத்துடலாம். நார்மலாக நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா, அது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரொம்ப பெருசாகிடுச்சு. எனக்கு இது பத்தலை உருட்டுறதுக்கு. அதனால இந்த போர்டில் வச்சு உருட்டிக்கிறேன். நீங்கள் வந்து அடுப்பு மேடையிலேயே கூட ஒரு நல்ல சுத்தமாக அடுப்பு மேடையை க்ளீன் பண்ணிங்கன்னா அங்கேயே கூட வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். சுத்தமாக வச்சுருந்தீங்கன்னா அங்கே தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதனுடைய ஓரங்களில் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அந்த மாவு வேஸ்ட்டாக போகும்னு நினைக்காதீங்க. அதையும் உள்ளே நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டு அப்படியே ரெண்டாக பிச்சு விட்டுட்டு எண்ணெய்க்குள்ளே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணால் ஒரு ஷேப்பாக கிடைக்கும், பார்க்க அழகாக இருக்கும். அதுக்காக தான் நான் கட் பண்ணுறேன். நீங்கள் கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போது நம்ம வந்து பீஸ் போட்டுடலாம். இதை ஃபஸ்ட்டு வந்து கோடாக போட்டுடலாம். ஸ்ட்ரெயிட்டு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோடாக போட்டுக்கிறேன். இப்போது இதை வந்து நீங்கள் திருப்பியும் ஸ்ட்ரெயிட் லைனாக கூட கோடு போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணுறேன். இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணோன்னா டைமண்ட் ஷேப்பில் வரும். அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டிங்கன்னா அந்த செவ்வக ஷேப்பில் வந்து வரும். நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது வந்து ஒட்டிக்கிட்டலாம் இருக்காது. அப்படியே ரொம்ப அப்படிங்க பாருங்கள், பொழுன்னு வந்துடும். அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லா பீசஸும் தயாராகிடுச்சு. இங்கே பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்ல சூடான எண்ணெயாக இருக்கணும். இப்போ இந்த பீசஸ் எல்லாம் எடுத்து உள்ளே போட்டுடலாம். சும்மா கையிலே எடுத்து போட்டுருங்க, மொத்தமாக எடுத்து போட்டுடலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நல்ல ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய பீசஸையும் போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குல்ல, நல்லா கிறிஸ்பியாக செம்மையாக இருக்குது. இதை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.